ஹாய் டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. நிலவின் மகள் எபிசோட் 9. எல்லைக்குள் எரியும் ஆசை. மழை இரவு முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் நிலா பள்ளிக்கூடத்துக்கு போக தயாரானா. அவள் முகத்தில் ஒரு மாற்றம். அவள் பார்வை ஆழமாக இருந்துச்சு. அவள் மனசில் மட்டும் அருண்மொழி குரல் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நம்ம ஆசை நம்ம கையில் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. சில பெண்கள் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாங்காய் தோப்பில் அடிக்கடி பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கிசு பேசுகிறது எல்லாமே நிலா காதுக்கு கேட்க ஆரம்பிச்சிது. நிலா கேட்டதுமே அவள் நெஞ்சு ரொம்ப இறுக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படியெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்களே அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. அவள் வீட்டுக்கு வந்து அழுதா. நான் தவறாக நடக்கலை, ஆனால் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தா. அருண்மொழி வயல் ஓரமாக காத்துட்ருந்தான். நிலா முகத்தை பார்த்த உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான். என்ன ஊர் எதுவும் பேசிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவளும் தலையசைச்சா. அவன் சற்று கோபமாக இருந்தாலும் அதை அடக்கிக்கிட்டான். நம்ம காதல் தவறில்லை, ஆனால் நம்ம பெயர் கெடவும் கூடாது அப்படின்னு சொன்னான். அவன் கையை பிடிச்சா. நான் உங்களை நம்பி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொன்னான். அவன் அப்படியே கிட்ட வந்தான். நிலா, நான் உன்னை நெருக்கமாக அணைக்கணுன்னே ஆசை, இல்லைன்னு சொன்னால் அது பொய் அப்படின்னதும் அவள் மூச்சு அப்படியே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீ இன்னும் படிக்கிற பொண்ணு, உன் வயசு, உன் கனவு, அதை நான் காப்பாற்றணும். அந்த வரி அவள் கண்ணில் அப்படியே தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணீர் இல்லைங்க, கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தான் என்னை பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னான். அவன் மெதுவாக அவள் தலையை தன் மார்பில் சாய்ச்சிக்கிட்டான். இப்படி மட்டும்தான் அப்படின்னு அவள் சிரிச்சா. அது போதும் அப்படிங்கிற மாதிரி அருண்மொழியும் சொன்னான். மாங்காய் தோப்பில் 2 பேரும் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. காற்று பலமாக வீசிச்சு. அவள் விரல்களை தன் விரல்களோட அப்படியே இணைச்சான். உன் கையை பிடிக்கும்போது கூட எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு? என்ன ஆசை அதிகமாக போயிடுமோன்னு தான் அப்படின்னதும் அவள் மெதுவாக சிரிச்சா. நீங்கள் என்ன தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. அவள் நெச்சியில் மெதுவாக ஒரு முத்தம் வச்சான். இந்த முறை அவள் கண் அப்படியே மூடினான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் அப்படியே தள்ளி நின்றுட்டான். இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு அவள் சற்று ஆச்சரியமாக பார்த்தா. ஏன்? நம்ம நாளுக்கு இதை சேமித்து வைக்கணும். நமக்குன்னு ஒரு நாள் வரும்ல, அந்த நாள் இதை நான் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அருண்மொழி சொன்னான். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு செய்தி வந்துச்சு. நிலா மாங்காய் தோப்பில் அடிக்கடி காணப்படுறதா ஒரு பேச்சு. முதல்வர் அவளை அழைச்சாரு. நீ நல்லா படிக்கிற பொண்ணு, ஊர் பேசுகிறதுக்கு வாய்ப்பே தராத, பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்புனார். அவள் கண்ணு கலங்கினாலும் சரி அப்படின்னு தலையசைச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்தா. அவளுக்கு மனசுக்குள்ளே ரொம்பவுமே கஷ்டமாகவே இருந்துச்சு. அந்த மாலை அருண்மொழி அவளை பார்க்க வந்தான். அவள் சற்று தூரமாக நின்னான். நம்ம இப்போது கொஞ்சம் தூரமாக இருக்கலாமா? அவன் அதிர்ச்சியாக இருந்தாலும் அவள் கண்களில் பயம் இருந்ததை அவன் பார்த்தான். நீ சொன்னால் நான் கேட்காம இருக்க மாட்டேன். அவள் கண்ணீரை அப்படியே தொலைச்சா. நான் உங்களை இழக்க விரும்பலை, ஆனால் என் பெயரும் கெடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் மெதுவாக சொன்னான். நீ என் காதலி மட்டும் இல்லை, நீ என்னோட மரியாதை. அந்த வார்த்தை அவள் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. நைட்டு நேரம், நிலா வெளிச்சம். 2 பேரும் தூரத்தில் நின்னாங்க. கையை கூட பிடிச்சிக்கல, ஆனால் பார்வை மட்டும் ஒன்றோடு ஒன்றா இணைஞ்சிது. நம்ம நாள் வருவரும்
இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் என் மனசில் நீ இன்னும் அருக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சிரித்தான். அதுக்கு யாரும் எல்லை வைக்க முடியாது. காதல் இப்போ அடங்கின மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் ஆழமாக எரிஞ்சிகிட்ருக்கோம். என்ன உண்மை தானே?